பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய பழைய பெயர் ஓம் சரவண பகவான். ஆனால் ஜபராஜன் பேர் வச்சு ராஜன் கூப்பிட்றாங்க. ஆனால் நாசிரேத் ஊரில் பக்கத்தில் எங்கள் ஊர் பேர் கருவளம்பாடு, அதுக்கு பக்கத்தில் சாத்தாங்குளம், பேய்க்குளம் அப்படி நிறைய இருக்குது. ஆனால் அங்கேருந்து இப்படி திரும்பி நாசிரேத்துக்கு திரும்பினதுனால தேவன் என்னையும் ரட்சித்திருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை. சுவிசேஷகர் டாக்டர் கிறிஸ்டோபர் ராஜா அவர்கள் நாசிரேத்து திராட்சைப்பழ தோட்ட ஊழியங்கள் சொல்லி தூத்துக்குடி மாவட்டத்தில் இருந்து செய்து கொண்டு கிட்டத்தட்ட 4 இடங்களில் சிறப்பாக நடத்தி கொண்டு இருக்கிறாங்க. நாசிரேத் என்கிற பேர் ரொம்ப பிரபலமான ஒரு பெயர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மத்திய 2:23 நாசிரேத்தில் இயேசு வாசம் பண்ணினார் என்று பார்க்கிறோம். அதுபோல் ஸ்தோத்திரம் யோவான் மத்தியு 21:11, யோவான் 1:45 நாசிரேத்தூரான் என்று இயேசு அழைக்கப்பட்டார். நசரேன் என்று இயேசு அழைக்கப்பட்டார். அந்த சிறப்பு மிகுந்த அந்த பேரில் உள்ள ஊரில் தான் இயேசு பிறந்தார். அதுதான் கிறிஸ்மஸ்ஸு. கல்லிய நாட்டில் தான் அந்த நாசிரேத்து இருக்குது. ஆனால் இந்தியாவில் தூத்துக்குடி மாவட்டத்தில் அந்த நாசிரேத்து இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒன்று. ஸ்தோத்திரம். காபிரியல் தூதன் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்து நாசிரேத்து ஊருக்கு இறங்கி வந்தார். இறங்கி வந்து அங்கே இயேசு பிறப்பதை பற்றி சொன்னார். பிரியமானவர்களே, நாசிரேத்து ஊரில் தான் இயேசு வாழ்ந்தார். அங்கே தான் கீழ்ப்படிந்திருந்தார். அந்த ஊர்லேருந்து மற்ற நாடுகளுக்கெல்லாம் இயேசு பிரயாணம் செய்து ஊழியம் செய்தார். அந்த ஊரிலிருந்து தான் சென்று யோர்தான் நதியில் ஞானஸ்நானம் பெற்றார். நியாயப்பிரமாணத்தை செய்து முடித்தார். ஸ்தோத்திரம். நாசிரேத் ஊரில் தான் ஓய்வு நாளில் அவர் வேதம் வாசித்ததை நாம் பார்க்கிறோம். இப்படி கிட்டத்தட்ட நாசிரேத்தை பற்றி 12 நாசிரேத்தை பற்றி இந்த காலையில் கர்த்தர் என்னோடு பேசினார். நாசிரேத் ஊரில் தான் ஏசப்பா தலைகீழ மலையிலிருந்து தண்ணி கொலை செய்யவும் பார்த்தாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் எல்லாரும் எதிர்பார்த்தாங்க நாசிரேத்தில் ஊர்லேருந்து ஏதாவது நன்மை கிடைக்குமா. யோவான் 1:46 நன்மை கிடைக்குமான்னு எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. ஆனால் நன்மை கிடைச்சிது. அல்லேலூயா. எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. அப்போ அந்த ஊரில் ஒரு சிறப்பான ஊழியம் நாசிரேத்துங்கிற பேரில் ஐயாவுக்கு தேவன் வெளிப்பட்டு இன்றைக்கு ஸ்தோத்திரம் எல்லா நாடுகளிலும் எல்லா மாவட்டங்களிலும் மாநிலங்களிலும் இந்த டிவி வழியாக ஆண்டவருடைய வார்த்தை பிரசங்கிக்கப்படுகிறது. ஆயிரக்கணக்கான மக்கள் பலனடைகிறார்கள், பயனடைகிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் நாசிரேத்தில் முதியோர் அனாதை இல்லம் வைத்திருக்கிறாங்க. அடைக்கலான் குருவி இல்லம் வைத்திருக்கிறாங்க. அதில் திக்கற்றவர்கள், கைவிடப்பட்டவர்கள் கடைசி காலங்களில் அங்கே வந்து ஆறுதல் அடைகிறாங்க. ஸ்தோத்திரம். அங்கேயே 24 மணி நேரம் ஜபத்தோடு இருக்கிறாங்க. தினந்தோறும் ஜபம் நடக்கிறது. நானும் கூட ஒரு நாள் ஜபத்தில் கலந்து கொண்டு அவர்களுக்காக ஜபம் பண்ணிட்டு வந்தேன். ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கூட்டத்தில் வந்து அவங்க பேனரை பார்த்து நான் உள்ளே வந்தேன். அங்கே தான் ஐயாவையும் அருமையான சுவிசேஷகர் மங்கள்ராஜ் ஐயாவையும் சந்தித்தேன். அதிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் அவங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன், எனக்காக அவங்க ஜெபிக்கிறாங்க. அவங்க எங்கள் ஊழியத்துக்கு கூட உதவி செய்கிறாங்க. அந்த நாசிரேத்துங்கிற அந்த ஊழியத்திலேருந்து நன்மைகள் நிறைய வந்துக்கிட்டு இருக்கிறது. நானும் நன்மையை பெற்று கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, பிசாசு, பேய், பில்லி சூனியம், ஏவல், கட்டுகள், செய்வினை, தொல்லைகள் இவைகளில் விடுதலை, ரட்சிப்பு இந்த ஊழியத்தில் கிடைக்கிது. எத்தனை பேர் பெற்றுக்கொண்டீங்கன்னு தெரியாது. ஆனால் எங்கள் ஊழியத்தில் நாங்கள் பெற்றுக்கொண்டோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கொளிச்சலூர் எங்கள் ஐக்கியத்தை சேர்ந்த சபையில் கிட்டத்தட்ட 6 பேருக்கு செய்வனக்கட்டு உடைக்கப்பட்டது. பேய் அலறி அடிச்சு ஓடி வெளியே போச்சு. அந்த குடும்பம்லாம் சந்தோஷமாக இருக்கிறாங்க. அந்த சபை இன்றைக்கி பெரிய லெவலில் வளர்ந்துருக்குது. அதேமாதிரி குன்றத்தூர் நம்முடைய ஐக்கியத்தில் உள்ள சபையில், தேவ ஊழியர்கள் ஐக்கியத்தில் உள்ள சபையில் ஒரு நாள் நற்செய்தி கூட்டம் மாலை நேரத்தில் வச்சுருந்தோம். ஐயா வந்தாங்க, அவங்க நண்பர்களோடு வந்தாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த இடத்துல குன்றத்தூரில் ஒரு பெரிய
ஆச்சரியமான விடுதலை. 7 பேருக்கு விடுதலை கிடைச்சிச்சு. ஐயா தள்ளியெல்லாம் விட மாட்டார். சிலர் தள்ளிக்கிட்டே போய் பின்னாடி தள்ளி விடுவாங்களே, அப்படியெல்லாம் கிடையாது. அப்படியே நின்றுட்டு ஜெபிக்கிறாரு. பொத்து பொத்துன்னு விழுறாங்க. பிசாசு அலறி ஓடுது பார்த்தோம். அதே மாதிரி கிஷ்கிந்தாவில் தர்கா ரோடு பக்கத்தில் அங்கேயும் ஐயா அவர்கள் ஒரு 200 பேருக்கு சுவிசேஷம் அறிவித்தாங்க. அப்படி அநேக காரியங்களை நான் இங்கேயும் கூட 2 கூட்டங்களில் வந்து கலந்து கொண்டு பார்த்துருக்கிறேன். இது நான் கண்ணால் கண்டது. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கும் தேவன் அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார் என்பதை நான் கண்டு கர்த்தரை மகிமைப்படுத்துகிறேன். இந்த ஊழியத்தில் அர்த்தம் உள்ள சுவிசேஷ சத்திய வார்த்தைகள் பிரசங்கிக்கப்படுது. தீர்க்க தரிசனமான வார்த்தைகள் சொல்லப்படுகிறது. உடனடியாக சில காரியங்களில் விடுதலை கிடைக்கிறது. சொல்லுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எங்கள் ஊழியம் ஊழியக்காரர்களுடைய ஊழியம், தேவ ஊழியர்கள் ஐக்கிய கூடுகையின் ஒரு ஊழியம் இருக்கிறது. இது செனடாக ஸ்தோத்திர டயசிஸாக மாறி இந்தியா முழுவதும் செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. உத்தரப்பிரதேசம் முதல் கன்னியாகுமரி வரை பேராயர்கள் ஊழியர்கள் இருக்காங்க. ஒரு 300 பேர் இதில் செயல்பட்டு கொண்டு இருக்கிறோம். தேவன் மகிமையாய் செயல்பட்டு கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்டோபர் ராஜா ஐயா அவர்கள் ஸ்தோத்திரம் இந்த ஊழியத்தை செய்வதை நாங்கள் கண்டு தேவனை மகிமைப்படுத்தி கொண்டு இருக்கிறோம். அவர்களுக்கு நல்ல அருமையான துணைவியார் ஜபா சகோதரி இருக்கிறாங்க. அவங்க ஸ்தோத்திரம் எங்களுடைய கன்னியாகுமரி சபையினுடைய அங்கு பிஷப்பினுடைய ஒரு சபையினுடைய சொந்தக்காரங்க. கடந்த நாட்கள் கேள்விப்பட்டோம். ரொம்ப சந்தோஷம். மங்கள்ராஜ் ஐயா, சார்லி அம்மா, தினேஷ் இவங்கெல்லாம் முக்கியமான ஜபக்குழுவாக இருந்து இந்த ஊழியத்தை செய்வதை நினைத்து நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நாளில் ஐயாவுக்கு எங்களுடைய ஸ்தோத்திரம் ஜபக்குழு சார்பாக, எங்களுடைய ஊழியத்தின் சார்பாக, தேவ ஊழியர்கள் ஐக்கியத்தின் சார்பாக நாங்கள் அவருக்கு ஒரு நிமிடம் 2 நிமிடம் ஜெபிக்க விரும்புகிறோம். 1 நிமிடம் ஜெபிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது நம்முடைய மத்தியிலே ஸ்தோத்திரம் நம்முடைய போதகர்கள் வந்திருக்கிறாங்க. நாங்கள் கிராமங்களில் தான் நிறைய இடத்துல ஊழியங்களை செய்து வருகிறோம். அருமையான போதகர்கள் முன்னாடி அவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்து இந்த நேரத்தில் சால்வை அணிவித்து கனப்படுத்தும்படியாக விரும்புகிறோம். பேராயர் டாக்டர் ஸ்தோத்திரம் அருமையான டேவிட் பாண்டியன் ஐயா அவர்கள் முன்னாடி வருவாங்க. பேராயர் செல்லாமா வரவாங்க, நீங்கள் வர வேண்டாங்க இருங்க, நாங்கள் நிறைய பேர் இருக்கிறோம். ரெவரண்ட் இப்போ டேவிட் ஐயா வருவாங்க. ரெவரண்ட் தாமோதரன் வருவாங்க. சுவிசேஷகர் என் டேவிட் வருவாங்க. ரெவரண்ட் டாக்டர் அல்ஃபோன்ஸ் முன்னாடி வருவாங்க. பாஸ்டர் ஷீலா எவனேசி வருவாங்க. ஸ்தோத்திரம். இந்த ஊழியத்தில் வந்த பிறகு தான் ஸ்தோத்திரங்க அநேக ஜபங்கள் ஏறெடுக்கப்பட்டு ஷீலா எவனேசி அவர்கள் ஒரு நல்ல சபையை கட்டி ஊழியர் கூட்டம்லாம் நடந்தது. ரொம்ப சிறப்பு. இங்கே நிறைய விடுதலை பெற்று, அவங்க மாமியாருக்கு விடுதலை, அவங்க வீட்டுக்காரருக்கு விடுதலை. ஊழியம் தான் செய்கிறோம். ஆனாலும் சில போராட்டங்களில் விடுதலை இங்கே தான் கிடச்சிது. ஐயா ஜபம் பண்ணி அங்கே சர்ச்சிலையும் ஜபம் பண்ணியிருக்கிறாங்க, வீட்லேயும் ஜபம் பண்ணியிருக்கிறாங்க. ரொம்ப மகிழ்ச்சி. ஐயா அவர்களுக்கு இந்த நாளில் ஸ்தோத்திரம் சால்வை அணிவிக்கும்படியாக ஸ்தோத்திரம் நாங்கள் ஒருமனப்படுகிறோம். ஒருவர் எனக்கு ஊழியம் செய்தால் அதை பிதாவானவர் கனம் பண்ணுவார். கனம் பண்ணுகிற இந்த நேரத்தில் அவரை நாங்கள் கனம் பண்ணும்படியாக விரும்புகிறோம். அவர்கள் ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கு ஆறுதலாகவும் ஆசீர்வாதமாகவும் இருக்கிறாங்க. ஸ்தோத்திரம். அவர்கள் கோடிக்கணக்கான ஜனங்களுக்கு இன்னும் ஆசீர்வாதமாக இருக்க தேவன் கிருபை செய்ய வேண்டும். ஸ்தோத்திரம். சால்வை இந்த நேரத்தில் கனம் பண்ணுவோம். எல்லாரும் கரங்களை தட்டி ஆமாம். கோடிக்கணக்கான ஜனங்கள் பயனடையும்படியாக நாங்கள் உங்களுக்கு ஆதரவாக ஜெபம் பண்ணுவோம், ஆதரவாக இருப்போம். நம்முடைய இசிஐ பாஸ்டர் ஐயா சார்பை அனுப்பிப்பாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த சாரி எடுத்துக்கணும். அது உங்களுக்கு தான். ஆமாம். இந்த எங்கள் ஊழியக்காரர்கள் இந்த வருஷத்தில் ஒரு கிஃப்ட் கொடுத்தாங்க. அது உங்களுக்கும் கொடுக்க ஆசையாக இருக்கிறோம். அப்படியே ஜெபம் பண்ணிடுவோம். எல்லாம் அவங்களுக்கு நேராக கரங்களை நீட்டி அவர்கள் ஊழியம் சிறப்பாக இருக்க வேண்டும்.
எங்கள் ஊழியக்காரர்களுக்கு நாங்கள் கொடுத்த கிஃப்ட் ஐயாவுக்கு கொடுத்துருக்குறோம். ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதிக்கணும், இன்னும் வல்லமையாக பயன்படுத்த, நல்ல சுகம் தீர்க்காயுசு தரணும். அவர்களுக்கும் ஜெபாமாவுக்கும் ஆண்டவர் அற்புதம் செய்யணும். அந்த கூடாரம் முழுவதும் நிரம்பி வழியத்தக்கதாக, கோடிக்கணக்கான ஆயிரக்கணக்கான மக்கள் பலனடையத்தக்கதாக தேவன் திரளான மக்களை கொண்டு வந்து ஊழியத்தில் இன்னும் கனப்படுத்தணும். எல்லாரும் சேர்ந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கரங்களை நீட்டி அவர்களை ஆசீர்வதித்து ஸ்தோத்திரம். ஆண்டவர் பெருக பண்ணுவாராக, விருத்தி அடைய பண்ணுவாராக. இந்த ஊழியத்தை உலகம் முழுவதும் கர்த்தர் பயன்படுத்துவாராக. ஆண்டவர் அற்புதமாய் நடத்துவாராக. எல்லா நாடுகளிலும் இந்த ஊழியம் பரவும்படிக்கு கர்த்தர் கிருபை செய்வாராக. ரிகாதா ராமா ஷமோ தூராபோ இயேசுவின் நாமத்தினால நாங்கள் ஆண்டவரே சுவிசேஷகர் டாக்டர் கிறிஸ்டோபர் ராஜா ஐயா அவர்களை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். அவர்கள் ஊழியங்கள் அநேக சபைகளுக்கு, மக்களுக்கு, கிராமங்களுக்கு, ஆண்டவரே பட்டணங்களுக்கு, தேசங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பதாக, ஆசீர்வாதமாய் இருப்பதாக, ஆசீர்வாதமாய் இருப்பதாக என்று சொல்லி நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். அவர்கள் இருவரும் ஆண்டவரே உம்முடைய நல்ல சுகத்தினால நிரப்பப்பட்டு, ஆண்டவரே உம்முடைய வார்த்தையினால, தீர்க்க தரிசனங்களால, வெளிப்பாடுகளால் நிரப்பப்பட்டு, ஆண்டவரே இன்னும் அநேக ஹல்லேலூயா கோடிக்கணக்கான மக்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கும்படிக்கு கிருபை செய்யும். நாங்கள் மனதார ஆசீர்வதிக்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம், ஆசீர்வதி. இந்த நாட்களில் அவர்கள் கொடுக்கிற செய்தியை ஆசீர்வதித்து தாரும். உலகம் முழுவதும் மக்கள் பயனடையட்டும், பலனடையட்டும். பிதா குமாரின் பரிசுத்தாவின் நாமத்தினால வானத்தையும் பூமியையும் படைத்த உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் பெருமையான சுவிசேஷகர் டாக்டர் கிறிஸ்டோபர் ராஜா அவர்களுக்கு உண்டாவதாக, ஜெபா அவர்களுக்கு உண்டாவதாக. தேவன் ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஸ்தோத்திரம். வாழ்த்துக்கள். கிறிஸ்துமஸ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். அதை தொடர்ந்து ஆசீர்வதிப்பார்கள். மக்கள் ஊழியக்காரங்க பயனடைகிறாங்க. இப்போ வருகிற இந்த ஆண்டில் கூட ஒரு 1000 பேரை ஊழியக்காரங்களை ஒன்று சேர்த்து நாங்கள் எப்படி கூட்டம் நடத்தலான்னு யோசிச்சுட்டு இருக்கோம். இப்போலாம் 100 பேர் 200 வச்சு கூட்டம் நடத்துகிறோம் ஊழியக்காரங்களுக்கு. இனி வருகிற காலங்களில் 1000 பேரை வச்சு நடத்துவதற்கு நாங்கள் சிந்தித்து கொண்டு இருக்கிறோம். ஆண்டவர் அப்படியா அவருக்குள்ளே இருக்கிற அந்த அபிஷேகம் ஜெபம் எங்களோடு இணைத்தது. மங்கள்ராஜ் ஐயாவுக்கும் கிறிஸ்துமஸ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த நாட்களில் இந்த சால்வை அணிவித்து அவரை நாங்கள் கனம் பண்ணும்படியாக விரும்புகிறோம். கர்த்தர் அவர்களை மேலும் மேலும் ஆசீர்வதித்து இப்பொழுது அவர்கள் அநேக ஊழியங்களில் டிவியிலெல்லாம் பேசி தேவனை மகிமைப்படுத்தி வருகிறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் கிறிஸ்டோபர் ராஜா ஐயா தான். ஆமாம், அவரை நம்பி. அதுமாரி தினேஷ் சொன்னார் பாருங்கள், எனக்கெல்லாம் ஒன்றுமே இல்லை, ஆனால் இப்போ எங்கள் பாஸ்டர் மீட்டிங்லலாம் திருவள்ளூரில் வந்து வாசிக்கிறார் ஐயா. தினேஷ் திருவள்ளூரில் வந்து ஊழியக்காரங்க மத்தியில் அருமையாக வாசித்து ரொம்ப சிறப்பாக இருந்தது. அப்படி அவங்க நல்லா உருவாக்குறாங்க எல்லாரையும். ரொம்ப சந்தோஷம். வாழ்த்துக்கள். தேங்க்யூ. நன்றி ஐயா. வயதாகிவிட்டது, எனக்கு இந்த வியாதி வந்துவிட்டது, நான் ரிட்டையர்ட் ஆகிவிட்டேன் என்றால் என்னுடைய முயற்சிகள் எல்லாம் தோற்று போய்விட்டது, ஐயோ எனக்கு வேலை இல்லையே, அது இல்லையே, இது இல்லையே என்று எல்லோரையும் போல இந்த உலகத்தாரையும் போல நாம் நினைத்து வருத்தப்படுகிறோம். இத்தனை வருடம் சம்பாதித்தால்தான் இந்த வீடை கட்ட முடியும் என்றெல்லாம் நாம் கணக்கு போடுகிறோம். ஆனால் இதையெல்லாம் தாண்டி அற்புதம் என்று ஒன்று இந்த உலகத்தில் உண்டு என்பதை நமக்கு சொல்லிக் கொடுப்பதற்காகவே ஆண்டவர் இயேசு வந்தார். Do you know about miracles? Miracles என்றால் என்ன? இயற்கைக்கு அப்பாற்பட்ட முறையிலே காரியங்கள் சம்பவிக்கும், அதிசயமாக சம்பவிக்கும். அதைத்தான் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார். மீன்குஞ்சுக்கு நீந்த கற்றுக் கொடுக்க வேண்டுமோ என்று ஒரு பழமொழி உண்டு. அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை, தானாக அது நீந்திவிடும். இப்பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஆணுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். நாம நீந்த முடியாதபடிக்கு தவிக்கிறோம். நாம் பல பிரச்சனைகளை சிக்கி தவிக்கிறோம். நமக்கு வெளியே வர நினைத்தால் முடியவில்லை. அதனாலதான் ஆண்டவர் நான் நம்மோடு பேசுகிற, நான் இந்த பூமிக்கு வந்ததே ஒரு அதிசயம், ஒரு அற்புதம். ஏன் உன் வாழ்க்கையிலும் கூட அப்படிப்பட்ட அதிசயங்கள், அற்புதங்கள் நடக்க வேண்டும் என்று நீ எதிர்பார்க்க கூடாது, என்னிடத்தில் ஏன் நீ கேட்க கூடாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஒரு சமயம் ஒரு வெள்ளக்காரர் எங்கள் காலேஜுக்கு பிரசங்கம் பண்ண வந்தார். அவங்க ஒரு டீமாக வந்திருந்தாங்க. நான் அப்போ இன்ஜினியரிங் காலேஜில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், ஆசிரியர்களை. அப்போது அந்த டிரான்ஸ்லேட் பண்ணவர் ரொம்ப சாதாரணமாக டிரான்ஸ்லேட் பண்ணார். நான் மைக்கு வாங்கி நான் பண்ணேன். எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது திடீரென்று நான் ஏதோ ஒரு சமயத்தில் அவர் பேசும்பொழுது வேறு எங்கேயுமே கவனம் போயிடுச்சு. அவர் என்னை பார்க்கலாம், மக்களும் பார்க்குறாங்க. நான் ஒரு நிமிடம் ஜெபித்தேன். அப்பொழுது அவர் இதுதான் பேசினார். உடனடியாக எனக்கு சொல்லப்பட்டது.
அது ரொம்ப டஃப்பான இங்கிலீஷ். உடனே நான் அதை அப்படியே அழகாக மக்களுக்கு நான் சொன்னேன். நிச்சயமாக என்னுடைய பலத்தினாலே அல்ல, ஆவியரோட துணை இருந்தபடியினாலே உலகத்தின் ஏதோ ஒரு மூலையில் இருந்து அவர் பேசுகிற அந்த இங்கிலீஷை கேட்ச் பண்ணி அதை அற்புதமாக டிரான்ஸ்லேட் பண்ண கத்தர் என்ன உதவி செய்தார். நான் ஃபுல்லாக விட்டுட்டேன், கம்ப்ளீட்லி லாஸ்ட் அந்த ட்ராக் என்ன பேசினாலே தெரியல. ஆனால் ஆவியானவர் இதான் பேசினார், நீங்கள் சொல்லு அப்படின்னு சொல்லி என் பக்கத்தில் இருந்து எனக்கு கற்றுக் கொடுத்தார். இதே போல எத்தனையோ காரியங்களிலே ஆண்டவர் எனக்கு அதிசயம் செய்திருக்கிறார், அற்புதம் செய்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் அதிசயங்களை செய்கிறார், அற்புதம். ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினாலே எலிசாவை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். ஞானஸ்நானம் எடுக்கும்படிக்கு இந்த சபையில் உங்கள் மகளை கொண்டு வந்து இணைத்ததற்காக ஸ்தோத்திரம். இவர்கள் முன்னில் முதல் ஆண்டவரே உங்களுடைய பிள்ளை உலகத்தின் பங்காளி சதமாகிய சபையில் பிள்ளைகளில் நேர் இவர்களையும் குடும்பத்தையும் அவர்கள் வீட்டையும் அவர்கள் வேலையையும் வருமானத்தையும் ஆசீர்வதியும். हिंदी बाइबल दे दीजिए टमाटर हिंदी बाइबल कारला இவர்கள் சுத்தமாய் ஜீவிக்கவும் புதிய மனுஷியாய் ஜீவிக்கவும் உதவி செய்ய இருக்கிற எல்லாரையும் அனுபவத்திற்குள்ளாக பரிசுத்த வாழ்க்கைகளாக கற்று நடத்துங்க. புதிய சிருஷ்டியாய் மாற்றி மறுரூபப்படுத்துவதற்காக நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து நடத்துங்க. வேதத்தில் அனைத்து ஆசீர்வாதங்களும் சுதந்திரிக்க தேர்வு செய்ய எல்லா தடைகளையும் நீக்குங்க. கர்த்தர் ஆசீர்வதி. இதா நாற்பத்தினாலும் ஆண்டவரே இந்த மகளை ஆசீர்வதிக்கிறோம். தேவ ஆசீர்வாதம் சிரசின் மேல, குடும்பத்தின் மேல, வீட்டு மேல, ஆண்டவருடைய ஆவிக்குரிய ஜீவத்தின் மேல இருப்பதாக இவன் பொருட்படுத்திக் கொள்கிறேன். வானத்தையும் பூமியும் உடையவராய் உன்னதமான தேவ ஆசீர்வாதம் இயேசுவின் நாமத்தில் சொல்லிக்கிறேன். உங்களுக்கு ये तमिल में है, आपको हिंदी पुस्तक में लेके आए, हिंदी भी है उसके पास, हिंदी भी आए। हाँ अच्छा है। तो पढ़ाई की नया नया सीखना चाहिए, फिर उसको प्रार्थना करना चाहिए रोज मॉर्निंग प्रार्थना करना चाहिए। सब कुछ साथ हमारा सब कुछ சுய ஆசையினால இச்சையினால அவன் இழுக்கப்படுகிறான். వారు సొంత ఆశ వల్ల మరి లాక్కబడుతున్నారు. அப்படின்னா என்னது? మరి అలాంటి ఏంటి? சுய இச்சையினால இழுக்கப்படுகிறான். సొంత ఆశ వల్ల, ஆசையினால இழுக்கப்படுகிறான். ఆశ వల్ల என்ன ஆசைன்னா, ఏం ఆశ అంటే 5000 ரூபாய் தான் வருமானம் வரும். మరి 5000 రూపాయలు మనకు వరణం, 10,000 ரூபாய்க்கு செலவு మరి பண்ணுவாரு. 10,000 రూపాయలు మనం ఖర్చు పెడతాం. பெரிய பணக்கார மாதிரி காட்டுவிடுவாரு. అరే పగటిగా பெரிய கோடீஸ்வரர் மாதிரி పెద్ద డబ్బుగారు వాడి మనకి మనం చూపిస్తుంటాం. அப்ப அது என்னது? అప్పుడు అదేంటి? சுய இச்சை, మరి ఆశ, ஆசை, ఆశ, அளவு கடந்த ஆசை. అలా కంటే కూడా ఆశ. நம்ம இதை செய்யக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லியிருப்பாரு. మనం ఇది చేయకూడదని దేవుడు చెప్పుకుంటాడు. அவர் ஆசைப்பட்டு அதை தான் செய்வார். మరి అది ఆశపడి అదే చేస్తాం. அப்படி வரும்போது அது கொள்ளாது. అలాగ వచ్చేటప్పుడు దానికి పాపం அதிக ஆசையினால வருகிறது கொள்ளாது. ఇక ఆశలు వచ్చే அதிக காரியத்தினால கொள்ளாங்கான காரியம் தேவைக்கு அதிகமாக
இந்நாள் என்று பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன். ஒன்றும் தானாய் வரல, எல்லாம் கிருபையால் வந்தது. ஒன்றும் தானாய் வரல, எல்லாம் கிருபையால் வந்தது. கிருபையே, இது தேவ கிருபையே என்னை வாழ வைத்தது. தேவ கிருபையே, கிருபையே, இது தேவ கிருபையே என்னை வாழ வைத்தது. அன்பான ஜாய் டிவி நேயர்களே, உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி. உங்கள் ஜாய் டிவி இப்பொழுது அனைத்து ஆன்லைன் செட்டப் பாக்ஸ்களிலும் ஒளிபரப்பாகிறது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். ஜாய் டிவி இஸ் நவ் available in all digital platforms.